மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த அந்த இயக்கத்தின் தலைவனாக இருந்த மட்வி ஹிம்டா அப்படிங்கிற அந்த நபர் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருமே தொடர்ச்சியா பார்த்து இருந்திருப்போம். ஆனா இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஸ்தரிப்பான முழு பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம இதுல விரிவா பார்ப்போம் இந்த காணொலியில. ரொம்ப முக்கியமா நம்ம தொடர்ச்சியா ஜியோ பொலிட்டிக்கலா இந்திய அரசாங்கம் சார்ந்து இந்தியா தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ சர்வதேச அளவுல பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு தரப்புல இருந்து இந்தியாவுக்கான அந்த நெருக்கடி அப்படிங்கிறது சர்வதேச நாடுகள், சர்வதேச சக்திகளுடைய உதவியோடு நமக்கு தரப்படுகிறது. அது எல்லாத்தையுமே நாம வெற்றிகரமாக தற்போது வரை முறியடித்து கொண்டு வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், இப்போ வங்கதேசத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துல இருந்துமே நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது தனிச்சு நின்று வளர்ச்சியையும் ஒரு சீரான மக்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியை நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்தே நம்மள ஒரு கேன்சர் செல் மாதிரி அரித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்சர்ஜென்சி. அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், உள்நாட்டில் இருந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அவங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய அரசாங்க அமைப்பின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், பொதுமக்களின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள்னு சொல்லிட்டு சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலிருந்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இது செயல்பட்டு வருது. அந்த மாவோயிசம் அந்த தாட்டுக்கான அந்த விதை அப்படிங்கிறது சீனால இருந்து வந்திருந்தாலும் கூட அது இந்தியாவுக்கு வந்த பிறகு 1970களுக்கு மேல வெஸ்ட் பெங்கால்ல நக்சல்பாடி மூவ்மெண்ட்டுக்கு பிறகு அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத படிப்படியா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவர்களுக்கு நோக்கம் அப்படிங்கிறது, இலக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அரசாங்க அமைப்புக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான். சரி, அந்த இலக்குக்காக, அந்த இலக்கு அவங்களுக்கு ஏன் இருக்கு, அந்த இலக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இலக்குக்காக அவங்க பயிற்றுவிக்கப்படல. அந்த இலக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கான ஒரு பொருளாதாரமாக மாறி இருக்கிறது.